இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம். அரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் 628. சேசு பல்வேறு இடங்களில் பல்வேறு மக்களுக்கு காட்சியளிக்கிறார். 2. கொரியாத்தில் ஜொஹன்னாவின் தாய் அன்னாளோடும் முதியவரான அனனியாசோடும் இருக்கும் சீமோனின் மேரிக்கு. சீமோனின் மேரி என்பது யூதாஸின் தாய். ஜொஹன்னாவின் தாய் அன்னா என்பது ஜொஹன்னா என்ற பெண் யூதாஸுக்காக திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட பெண். அவன் பண ஆசையால் அந்த பெண்ணை புறக்கணித்ததால் அந்த பெண் நோய்வாய்ப்பட்டு மரித்து போனாள். அவளுடைய தாயும் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இருந்தபோது யூதாஸின் தாய் ஒரு முறை இயேசுவை அங்கே ரகசியமாக கூட்டிச் சென்று அந்த பெண்ணை குணப்படுத்தும்படி இயேசுவிடத்திலே மன்றாடுவாள். அப்படியாக அதற்கு பிறகாக அந்த பெண் குணம் பெற்ற போது இயேசு அவளிடத்திலே, நான் மரித்த போது உலகம் அவளை ஏசும், ஆனால் நீ அவளை ஏற்றுக்கொண்டு உன் வீட்டில் அவளை பாதுகாக்க வேண்டும் என்று யூதாஸின் தாய்க்காக அவர் பேசியிருப்பார், அவரது தனது மரணத்திற்கு முன்பாக. அப்படியாக சீமோனின் மேரிக்கு அப்பெண் அடைக்கலம் கொடுக்கிறாள். அவ்வீட்டில் இருக்கக்கூடிய மூவருக்கும் இயேசு காட்சி கொடுக்கிறார். ஜொஹன்னாவின் தாய் அன்னாளின் வீடு. சேசு யூதாஸின் தாயோடு சென்று அன்னாளை குணப்படுத்திய புதுமையை செய்த நாட்டுப்புற வீடு. இங்கேயும் ஒரு அறை இருக்கிறது. அதிலுள்ள ஒரு படுக்கையில் ஒரு ஸ்திரீ படுத்திருக்கிறாள். கொடிய சரீர வேதனையால் அடையாளம் காண முடியாதபடி மாற்றப்பட்டிருக்கிறாள். அவளுடைய முகம் வெளிரி போயிருக்கிறது. காய்ச்சல் அதை பட்சித்து விழுங்குகிறது. அவளுடைய கண்ண எலும்புகளை எரிக்கிறது. அந்த அளவுக்கு அவளுடைய கன்னங்கள் ஒட்டி போயுள்ளன. கருவளையம் சூழ்ந்து காய்ச்சலாலும் கண்ணீராலும் சிவந்திருக்கிற அவளுடைய கண்கள் வீங்கியுள்ள அவளது இமைகளுக்கு கீழே பாதி மூடி இருக்கின்றன. காய்ச்சலினால் சிவந்திராத இடங்களில் அவளுடைய இரத்தத்தில் பித்த நீர் கலந்திருப்பது போல அவளுடைய நிறம் மஞ்சளாகவும் பச்சையாகவும் இருக்கிறது. மெலிந்த அவளுடைய தோள்களும் ஒல்லியான கரங்களும் படுக்கை துணிகளின் மேல் ஓய்ந்து கிடக்கின்றன. அவை அவளுடைய வேகமான மூச்சிறைப்பினால் உராய்ந்து தாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நோயாளியான அந்த ஸ்திரீ வேறு யாரும் அல்ல, யூதாஸின் தாய் தான். அவளுக்கு பக்கத்தில் ஜொஹன்னாவின் தாயான அன்னாள் இருக்கிறாள். அவள் வியர்வையையும் கண்ணீரையும் துடைக்கிறாள். பனை விசிறி ஒன்றால் வீசுகிறாள். நோயாயிருக்கிற ஸ்திரீயின் நெற்றியின் மீதும் கழுத்தின் மீதும் உள்ள வாசனை காடியில் தோய்க்கப்பட்ட துணிகளை மாற்றுகிறாள். அவளுடைய கரங்களையும் தளர்வாயிருக்கிற தலைமுடியையும் தடவி கொடுக்கிறாள். அது கொஞ்ச காலத்திலேயே கருப்பு என்று சொல்ல முடியாதபடி வெள்ளையாக மாறியிருக்கிறது. தலையணையின் மீது அது படர்ந்து கிடக்கிறது. வியர்வையால் ஈரமாயிருப்பதால் ஊடுருவி பார்க்கக்கூடியவையாக ஆகியிருக்கிற காதுகளில் ஒட்டி இருக்கிறது. அன்னாலும் அழுகிறாள். தேறுதலான வார்த்தைகளை சொல்கிறாள். வேண்டாம் மேரி, வேண்டாம், போதும். அவன் பாவம் செய்து விட்டான். ஆனால் உனக்கு தெரியும் ஆண்டவராகிய சேசு எப்படி. பேசாதிருங்கள். அந்த பெயர் என்னிடம் சொல்லப்படுகிற அந்த பெயர் நிந்தைப்படுத்தப்படுகிறது. நான் கடவுளின் காயினின் தாயாயிருக்கிறேன். அவளுடைய மௌனமான அழுகை இப்போது வெகுவாக களைத்து போன இருதயத்தை பிளக்கிற பேரழுகையாக மாறுகிறது. தனக்கு மூச்சு திணறுவதை அவள் உணர்கிறாள். தன் சிநேகிதியின் கழுத்தை பற்றி பிடிக்கிறாள். இவள் பித்த வாந்தி எடுக்கும்போது அவள் இவளுக்கு உதவி செய்கிறாள். அமைதியாயிருங்கள் மேரி, வேண்டாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று உங்களை நம்பச் செய்வதற்கு நான் என்ன செய்வேன்? அதை நான் உங்களிடம் திருப்பி சொல்கிறேன். எனக்கு மிகவும் பரிசுத்தமான என் இரட்சகரின் பெயராலும் என் குழந்தையின் மேலும் அதை நான் ஆணையிட்டு சொல்கிறேன். நீங்கள் அவரை என்னிடம் கூட்டி வந்தபோது அவர் என்னிடம் சொன்னார். அவரிடம் உங்களுக்கென எல்லையற்ற சிநேகத்தின் வார்த்தைகளும் தேவ பராமரிப்பும் இருந்தன. நீங்கள் மாசற்றவர்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். அதில் நான் நிச்சயமாயிருக்கிறேன். பரிதாபத்திற்குரிய வேத சாட்சியான தாயாகிய உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்காக அவர் தம்மையே இன்னும் ஒரு முறை தரவும் தயாராயிருப்பார் என்பதில் நான் நிச்சயமாயிருக்கிறேன். கடவுளின் காயினுடைய தாய், அதை உங்களால் கேட்க முடிகிறதா? வெளியே அந்த காற்று அது அப்படி சொல்கிறது. அந்த குரல் உலகம் முழுவதும் சொல்கிறது. அந்த காற்றின் குரல் அது சொல்கிறது, சீமோனின் மேரி குருவை காட்டி கொடுத்து அவரை அவருடைய கொலைஞனிடம் கையளித்த யூதாஸின் தாய் என்று. அதை உங்களால் கேட்க முடிகிறதா? ஒவ்வொன்றும் அப்படி சொல்கிறது. வெளியே இருக்கிற அந்த நீரோடை, புறாக்கள், ஆடுகள், பூமி முழுவதுமே நான் அப்படி இருக்கிறேன் என்று கத்துகின்றன. இல்லை, என் ஆரோக்கியத்தை நான் திரும்ப அடைய விரும்பவில்லை. நான் சாக விரும்புகிறேன். கடவுள் நீதியுள்ளவர். அவர் மறுஜீவியத்தில் என்னை தண்டிக்க மாட்டார். ஆனால் இங்கோ அப்படி இல்லை. உலகம் மன்னிக்கவில்லை. அது பிரித்துணர்வதில்லை. நான் பைத்தியமாகி கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நீ யூதாஸின் தாய் என்று உலகம் ஊளையிடுகிறது. அவள் வெகுவாக களைத்து தலையணைகளின் மீது துவண்டு விழுகிறாள். அன்னாள் அவளை மறுபடியும் அமைதிப்படுத்திவிட்டு அழுக்கான லினன் துணிகளை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறாள். மேரி கண்களை மூடியபடி தான் செய்த அந்த முயற்சியால் மரண வெளுப்படைந்தவளாக புலம்புகிறாள்.
யூதாஸின் தாய், யூதாஸின் அவளுக்கு மூச்சு வாங்குகிறது. அதற்கு பின் மீண்டும் தொடர்கிறாள். ஆனால் யூதாஸ் என்னவா இருக்கிறான்? நான் எதை பெற்றெடுத்தேன்? யூதாஸ் என்பது என்ன? நான் எதை? சேசு அந்த அறையில் இருக்கிறார். அது ஒரு அதிரும் ஒளியால் வெளிச்சம் பெறுகிறது. ஏனென்றால் பகல் வெளிச்சம் அந்த பெரிய அறைக்குள் ஒளி தர முடியாத அளவுக்கு மிக பலவீனமாக இருக்கிறது. படுக்கையோ அறையின் ஒரு கோடியில் அங்கு இருக்கிற ஒரே ஒரு ஜன்னலில் இருந்து மிகவும் தூரத்தில் இருக்கிறது. மேரி, சீமோனின் மேரி என்று அவர் அவளை மென்மையாக அழைக்கிறார். அந்த ஸ்திரீயோ ஏறக்குறைய மயக்க நிலையில் இருக்கிறாள். அவள் அந்த குரலுக்கு முக்கியத்துவம் தருகிறாள். அவளுடைய மனம் அவளுடைய துக்கமாகிய சூறாவளியால் தூக்கி செல்லப்பட்டு வெகு தூரத்தில் இருக்கிறது. ஒரு பெண்டுல கடிகாரத்தின் டிக் டிக் ஒலியைப் போல அவளுடைய மூளையை பீடித்திருக்கிற எண்ணங்களை ஒரே விதமாக திரும்ப திரும்ப அவள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். யூதாஸின் தாய், நான் எதை பெற்றெடுத்தேன்? யூதாஸின் தாய் என்று உலகம் கத்துகிறது என்று. 2 கண்ணீர் துளிகள் சேசுவின் மிக சாந்தமான கண்களின் ஓரங்களிலிருந்து அரும்புகின்றன. நான் அவற்றை கண்டு ஆச்சரியப்படுகிறேன். தமது உயிர்ப்புக்கு பிறகு சேசுவால் அழவும் முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அவர் குனிகிறார். மிக உயரமாயிருக்கிற அவருக்கு அந்த படுக்கை மிக தாழ்வாக இருக்கிறது. காய்ச்சலால் காய்கிற நெற்றியில் அவர் தம் கரத்தை வைக்கிறார். காடியால் ஈரமாயிருக்கிற துணிகளை விலக்கிவிட்டு, பரிதாபமான இறங்கத்தக்க பிறவி அதுதான், வேறு எதுவும் இல்லை. உலகம் கத்துகிறதென்றால் கடவுள் உன்னிடம் நான் உன்னை நேசிப்பதால் சமாதானமாய் இரு என்று சொல்வதன் மூலம் உலகத்தின் சத்தத்தை மூடுகிறார். என்னை பார், பரிதாபத்திற்குரிய தாயே, இழக்கப்பட்ட உன் ஸ்பிரித்துவை ஒன்று திரட்டி அதை என் கரத்தில் வை. நான் சேசு என்கிறார். சீமோனின் மேரி ஒரு பயங்கர கனவிலிருந்து வெளிவருபவளைப் போல தன் கண்களை திறந்து சேசுவை காண்கிறாள். அவருடைய கரத்தை தன் நெற்றியில் உணர்கிறாள். தன் நடுங்கும் கரங்களால் முகத்தை மூடியபடி, என்னை சபித்து விடாதேயும். நான் எதற்கு பிறப்பளித்தேன் என்பதை அறிந்திருந்தேன் என்றால் அது பிறவாமல் தடுப்பதற்காக நான் என் உதரத்தை கிழித்திருப்பேன் என்கிறாள். அப்படியானால் நீ பாவம் செய்திருப்பாய் மேரி. ஓ மேரி, இன்னொருவனின் பாவத்தின் காரணமாக நீ உன் நீதியிலிருந்து விலகி போகாதே. தங்கள் கடமையை நிறைவேற்றிவிட்ட தாய்மார்கள் தங்கள் மகன்களின் பாவங்களுக்கு தங்களை பொறுப்பாளிகளாக எண்ணக்கூடாது. உன் கடமையை நீ செய்துவிட்டாய் மேரி. உன் எளிய கரங்களை என்னிடம் கொடு. எளிய தாயே, அமைதியாயிரு. நான் யூதாஸின் தாய். பசாசு தொட்ட எல்லா பொருட்களையும் போல நானும் அசுத்தமாயிருக்கிறேன். நான் ஒரு பசாசின் தாய். என்னை தொடாதீர். தன்னை பிடித்து கொண்டிருக்க விரும்புகிற தேவ கரங்களை தவிர்க்க அவள் போராடுகிறாள். திரும்பவும் காய்ச்சலால் கொதிக்கிற அவளுடைய முகத்தின் மீது சேசுவின் 2 கண்ணீர் துளிகள் விழுகின்றன. நான் உன்னை சுத்தமாக்கி விட்டேன் மேரி. என் பரிவிரக்கத்தின் கண்ணீர்கள் உன்மேல் இருக்கின்றன. என் துயரத்தை நான் ஏற்றுக்கொண்டதிலிருந்து யார் மீதும் நான் என் கண்ணீரை சிந்தவில்லை. ஆனால் என் முழு நேச இரக்கத்துடன் நான் உனக்கு மேலாக அழுது கொண்டிருக்கிறேன். அவளுடைய கரங்களை பிடித்து வைத்திருப்பதில் அவர் வெற்றி பெறுகிறார். அவர் அமர்கிறார். ஆம், அவர் அவளுடைய நடுங்கும் கரங்களை தமது கரங்களில் பிடித்தபடி அந்த சிறிய படுக்கையில் உண்மையாகவே அவர் அமர்கிறார். அவருடைய பிரகாசமான கண்களின் நேசமுள்ள பரிவிரக்கமானது அவளை வருடி அவளை சூழ்ந்து கொண்டு அந்த இறங்குதற்குரிய எளிய பிறவியை குணப்படுத்துகிறது. அவள் மௌனமாக அழுதபடி அமைதி அடைகிறாள். என் பேரில் உமக்கு மனஸ்தாபம் ஏதும் இல்லையா என்று கேட்கிறாள். என்னிடம் அன்பு இருக்கிறது, அதனால் தான் நான் வந்திருக்கிறேன். சமாதானமாயிரு மேரி. நீர் மன்னிக்கிறீர், ஆனால் உலகம், தாய், அவர்கள் என்னை வெறுப்பார்கள். ஒரு சகோதரியை பற்றி நினைப்பது போல அவர்கள் உன்னை பற்றி நினைக்கிறார்கள். உலகம் கொடுமையானது, அது உண்மைதான். ஆனால் என் தாய் நேசத்தின் மாதாவாக இருக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்கள். உலகத்திற்குள் நீ போக முடியாது, ஆனால் சகலமும் அமைதியானவுடன் அவர்களே உன்னிடம் வருவார்கள். காலம் அமைதிப்படுத்துகிறது. நீர் என்னை நேசிக்கிறீர் என்றால் நான் சாக செய்தருளும் ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச காலம் உன் மகன் எனக்கு எதையுமே தர முடியாதவனாக இருந்தான். நீ உன் துன்பத்தின் காலம் ஒன்றை எனக்கு தா. அது குறுகிய ஒன்றாக இருக்கும். என் மகன் உமக்கு மிக அதிகம் தந்திருக்கிறான். எல்லையற்ற திகிலை அவன் உமக்கு தந்திருக்கிறான் ஆண்டவரே. நீ உன்னுடைய எல்லையற்ற துயரத்தை எனக்கு தந்திருக்கிறாய். திகில் முடிந்து விட்டது. அது இப்போது தன் வேலையை செய்யவில்லை. மாறாக உன் துயரம் ஊழியம் செய்கிறது. அது இந்த காயங்களை ஒன்று சேர்க்கிறது. உன் கண்ணீரும் என் இரத்தமும் உலகத்தை கழுவுகின்றன. உலகத்தை கழுவும்படி எல்லா துயரங்களும் ஒன்று சேர்கின்றன.
உன் கண்ணீர் என் இரத்தத்திற்கும் என் தாயின் கண்ணீர்களுக்கும் இடையில் இருக்கிறது. அவற்றை சுற்றி கிறிஸ்துவுக்காகவும் மனிதர்களுக்காகவும் என் நிமித்தமாகவும் மனிதர்களின் நிமித்தமாகவும் துன்பப்படவிருக்கும் அச்சிஷ்டவர்களின் எல்லா துயரமும் இருக்கிறது. பரிதாபமான மேரி, அவர் அவளை மெல்ல கிடத்தி அவளுடைய கரங்களை குறுக்காக வைத்து அவள் அமைதிப்படுவதை கவனிக்கிறார். திரும்பவும் உள்ளே வருகிற அன்னாள் வாசலிலேயே ஸ்தம்பித்து வாயடைத்து நிற்கிறாள். இப்போது நின்று கொண்டிருக்கிற சேசு, நீ என் விருப்பத்தை நிறைவேற்றினாய். கீழ்ப்படிதலுள்ள மக்களுக்கு சமாதானம் உள்ளது. உன் ஆத்துமம் என்னை புரிந்து கொண்டுள்ளது. என் சமாதானத்தில் வாழ்ந்திரு என்று அவளை பார்த்து சொல்கிறார். அவர் தம் கண்களை தாழ்த்தி கண்ணீர் தாரைகள் வழியாக தம்மை பார்த்து கொண்டிருக்கிற சீமோனின் மேரியை மீண்டும் பார்க்கிறார். அவளுடைய அழுகை இப்போது அதிக அமைதியுள்ளதாக ஆகியிருக்கிறது. அவர் அவளை பார்த்து திரும்பவும் புன்னகைக்கிறார். ஆண்டவரில் உன் நம்பிக்கையை வை, அவர் உனக்கு தனது ஆறுதல் எல்லாம் தருவார் என்று அவளிடம் சொல்கிறார். அவளை ஆசிர்வதித்து விட்டு வெளியே போக எத்தனிக்கிறார். சீமோனின் மேரி உணர்ச்சி மிக்க விதமாய் அவரை பார்த்து கூக்குரலிட்டு, என் மகன் முத்தமிட்டு உம்மை காட்டி கொடுத்தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது உண்மையா? ஆண்டவரே, அப்படியானால் உமது கரங்களை முத்தமிடுவதன் மூலம் அதை கழுவ என்னை அனுமதித்தருளும். அதை தவிர நான் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. அதை அகற்றுவதற்கு என்னால் வேறு எதையும் செய்ய முடியாது. இன்னும் ஆழமான துக்கத்தால் அவள் தாக்கப்படுகிறாள். சேசு, ஓ என் சேசு என்று அவள் கத்துகிறாள். தமது உள்ளங்கைகளின் பாதி வரைக்கும் நீண்டு காயங்களை மறைத்திருக்கிற அளவுக்கு நீண்டிருக்கிற தமது பனி வெண்மையான மேல் வஸ்திரத்தின் அகன்ற கைப்பகுதியால் மூடப்பட்டிருக்கிற தனது கைகளை அவள் முத்தமிட தரவில்லை. ஆனால் அவளுடைய தலையை தமது கரங்களில் எடுத்து குனிந்து பெண்களுக்குள் அதிக துயரமுள்ளவளாயிருக்கிற அவளுடைய கொதிக்கும் நெற்றியில் தம் தெய்வீக இதழ்களால் லேசாக தொடுகிறார். பின் நேராக நின்றபடி, என் கண்ணீரும் என் முத்தமும் என்னிடமிருந்து வேறு யாரும் இவ்வளவு அதிகம் ஒருபோதும் பெற்றுக்கொண்டதில்லை. எனவே சமாதானத்தோடு இரு, ஏனென்றால் உனக்கும் எனக்கும் இடையே நேசத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் அவளை ஆசிர்வதிக்கிறார். பின் வேகமாக அறைக்கு குறுக்கே போன பிறகு முன்னே வரவோ பேச துணியாமலோ இருக்கிற ஆழ்ந்த நெகிழ்ச்சியினால் அலம் மட்டும் செய்கிற அன்னாளுக்கு பின்னால் போகிறார். ஆனாலும் முக்கிய வாசலுக்கு செல்கிற தாழ்வாரத்தில் அவர்கள் இருக்கிற போது அண்ணாமால் அவரிடம் பேச துணிந்து தன் இருதயத்தில் உள்ள கேள்வியை கேட்கிறாள். என் ஜோஹன்னா, 15 நாட்களாக அவள் மோட்ச பேரின்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாள். அதை நான் அங்கு குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஏனென்றால் உன் மகளுக்கும் அவளுடைய மகனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு மிக பெரியது. அது உண்மைதான். அது ஒரு பெரிய சித்திரவதை. அதன் காரணமாக அவள் விரைவில் இறந்து விடுவாள் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, அவ்வளவு சீக்கிரமாக இல்லை. இப்போது அவள் அதிகம் சமாதானத்தில் இருப்பாள். நீர் அவளுக்கு ஆறுதல் தந்திருக்கிறீர். நீர் மற்ற யாரையும் விட அதிகமாக மற்ற யாரையும் விட அவள் மேல் அதிக பரிதாபம் கொள்கிறேன் நானே இரக்கம், நானே அன்பு. நான் உனக்கு சொல்கிறேன் ஸ்திரீயே, யூதாஸ் மனம் திரும்புதலில் ஒரே ஒரு பார்வை மட்டும் என்னை பார்த்திருந்தான் என்றால் அவனுக்கு கடவுளின் மன்னிப்பை நான் தந்திருப்பேன். சேசுவின் முகம் எவ்வளவு துயரமாக இருக்கிறது. அந்த பெண் அதனால் தாக்கப்படுகிறாள். வார்த்தைகளும் மௌனமும் அவளுடைய உதடுகளில் போராடுகின்றன. ஆனால் அவள் ஒரு பெண். வினோத பிரியம் வெற்றி பெறுகிறது. அது ஒரு ஆம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அந்த ஈன மனிதன் திடீரென அதை செய்தானா, அல்லது அவன் பல மாதங்களாக பாவம் செய்து கொண்டிருந்தான். என்னுடைய எந்த வார்த்தையும் செயலும் அவனை தடுக்க முடியவில்லை. பாவம் செய்வதற்கான அவனுடைய சித்தம் அவ்வளவு பலமாய் இருந்தது. ஆனால் அதை அவளிடம் சொல்லாதே. மாட்டேன் ஆண்டவரே. ஏனென்றால் இப்போது பாஸ்கா ஆயத்த நாளென்று பாஸ்கா விருந்தை கூட முழுவதுமாக முடிக்காமல் அனனியாஸ் ஜெருசலேமிலிருந்து ஓடி போன போது அவர் இங்கே வந்து உன் மகன் போதகரை காட்டி கொடுத்து அவருடைய விரோதிகளின் கரங்களில் கையெழுத்து விட்டான். ஒரு முத்தத்தினால் அவன் அவரை காட்டி கொடுத்தான். உன் மகனின் செயலால் போதகர் அடிக்கப்படுவதையும் எச்சிலால் நிறைந்திருப்பதையும் கசைகளால் அடிக்கப்பட்டதையும் முட்களால் முடிசூட்டப்பட்டதையும் சிலுவை சுமத்தப்பட்டதையும் அதில் அறையப்பட்டதையும் மறித்ததையும் நான் பார்த்தேன். போதகரின் எதிரிகளால் எங்கள் பெயர் அருவருப்பான வெற்றியோடு ஓலமிடப்பட்டது. அவர்கள் உன் மகனின் வியத்தகு சாதனையை விவரிக்கிறார்கள். அவன் ஒரு ஆட்டுக்குட்டியின் விலைக்கும் குறைவான தொகைக்கு மெசையாவை விற்றுவிட்டான். ஒரு முத்தத்தின் காட்டி கொடுத்தலோடு அவன் அவரை
காவலர்களுக்கு சுட்டி காட்டிவிட்டான் என்று கத்தினார். மேரி தரையில் விழுந்தாள். திடீரென உடல் முழுவதும் கருப்பாக மாறினாள். அவளுடைய ஈரல் வெடித்து விட்டது என்றும் பித்த நீர் பரவி அவளுடைய இரத்தம் முழுவதும் அதனால் கெட்டு போய்விட்டது என்றும் வைத்தியர் சொல்கிறார். மேலும் மேலும் உலகம் கெட்டதாக இருக்கிறது. அவள் சொன்னது சரி. நான் அவளை இங்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவர்கள் கொரியத்தில் உள்ள அவளுடைய வீட்டுக்கு அருகில் வந்து, உன் மகன் ஒரு தேவ கொலைக்காரன், தற்கொலைக்காரன், அவன் தன்னையை தூக்கிலிட்டு கொண்டான், பெயல்செபூப் அவனுடைய ஆத்துமத்தை எடுத்து கொண்டான், அவனுடைய உடலையும் எடுத்துக்கொள்ளும்படி சாத்தான் வந்திருக்கிறான் என்கிறார்கள். அந்த பயங்கரத்திற்குரிய அதிசயம் உண்மையா? இல்லை ஸ்திரீயே, அவன் இறந்த நிலையில் ஒரு ஒலிவ மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த போது கண்டுபிடிக்கப்பட்டான். அவர்கள் மேலும், கிறிஸ்து உயிர்த்து விட்டார், அவர் சர்வேஸ்வரனாக இருக்கிறார், உன் மகன் சர்வேஸ்வரனை காட்டி கொடுத்திருக்கிறான், நீ கடவுளை காட்டி கொடுத்தவனின் தாயாக இருக்கிறாய், நீ யூதாஸின் தாயாக இருக்கிறாய் என்று கத்தினார்கள். இரவில் அனனியாசோடும் என்னோடும் இருந்த ஒரே ஒரு பிரமாணிக்கமுள்ள ஊழியனோடும் நான் அவளை இங்கே கொண்டு வந்தேன். ஏனென்றால் அவள் அருகில் இருக்க யாரும் விரும்பவில்லை. ஆனால் மேரி அந்த கூச்சல்களை பூமியின் ஓசைகளில் எல்லாவற்றிலும் கேட்கிறாள். பரிதாபமான தாய்! இது உண்மையிலேயே பயங்கரம். ஆனால் அந்த பசாசு இதை பற்றியெல்லாம் சிந்திக்கவே இல்லையா ஆண்டவரே? அவனை தடுப்பதற்கு நான் பயன்படுத்திய காரணங்களுள் இதுவும் ஒன்றாக இருந்தது. ஆனால் அதனால் பயனில்லை. அவன் தன் தந்தையையும் தாயையும் வேறு எந்த அயலானையும் ஒருபோதும் உண்மையான அன்போடு நேசித்ததே இல்லை. அது உண்மைதான். போய் வருகிறேன் ஸ்திரீயே. மேரியின் மீது நீர் கொண்டுள்ள பரிவிரக்கத்தின் காரணமாக உலகத்தின் பரிகாசத்தை நீ தாங்கிக் கொள்வதற்கு என் ஆசிர்வாதம் உன்னை தேற்றுவதாக. நீ என் கரத்தை முத்தமிடு. உனக்கு அதை நான் காட்ட முடியும். ஆனால் அவளுக்கோ இதை காண்பது மிக அதிகமாக தீங்கு விளைவித்திருக்கும். அவர் தம் சட்டையின் கைப்பகுதியை பின்னுக்கு இழுத்து ஊடுருவப்பட்ட தமது மணிக்கட்டை அவளுக்கு காண்பிக்கிறார். அன்னால் அவரது விரல்களின் நுனிகளை தன் உதடுகளால் மென்மையாக முத்தமிடும்போது ஒரு முனகலை வெளியிடுகிறாள். திறக்கப்படுகிற ஒரு கதவின் ஓசையும் ஆண்டவர் என்ற திணறலான குரலும் கேட்கின்றன. சற்று வயதான மனிதர் ஒருவர் சாஷ்டாங்கமாக விழுந்து அப்படியே கிடக்கிறார். அனனியாஸ், ஆண்டவர் நல்லவர், உன் உறவினரையும் நம்மையும் கூட தேற்ற அவர் வந்திருக்கிறார் என்கிறாள் அன்னாள். ஆழமாக நெகிழ்ச்சியடைந்திருக்கிற அந்த வயதான மனிதரையும் தேற்றும்படியாக. ஆனால் அந்த மனிதர் அசைய துணியவில்லை. நாங்கள் பயங்கரத்திற்குரிய இரத்தத்தினால் உருவானவர்கள், ஆண்டவரை என்னால் பார்க்க முடியாது என்று அழுது கொண்டே சொல்கிறார். சேசு அவரிடம் போகிறார். அவருடைய தலையை தொட்டு சீமோனின் மேரியிடம் தான் சொன்ன அதே வார்த்தைகளை திரும்பவும் அவரிடம் சொல்கிறார். தங்கள் கடமையை செய்துவிட்ட உறவினர்கள் ஒரு உறவினனின் பாவத்திற்கு தங்களை பொறுப்பாளிகளாக கருதக்கூடாது. திடம் கொள் மனிதா, கடவுள் நீதியுள்ளவர், உனக்கும் இந்த வீட்டிற்கும் சமாதானம். நான் வந்திருக்கிறேன். நான் எங்கு உன்னை அனுப்புகிறேனோ அங்கே நீ போவாய். இணை பாஸ்காவுக்காக சீடர்கள் பெத்தானியில் இருப்பார்கள். நீ அவர்களிடம் போய் அவருடைய மரணத்திற்கு பின் 12ஆம் நாளில் ஆண்டவரை கொரியோத்தில் உயிரோடும் உண்மையாகவும் அவருடைய சரீரத்திலும் ஆத்துமத்திலும் தெய்வீகத்திலும் பார்த்ததாக சொல்வாய். அவர்கள் உன்னை நம்புவார்கள். ஏனென்றால் நான் அவர்களோடு நிறைய தடவைகள் இருந்திருக்கிறேன். நான் ஒரே நாளில் எல்லா இடங்களிலும் இருக்கிறேன் என்று அறிவது என் தேவ சுபாவத்தின் மீது அவர்கள் கொள்ளும் விசுவாசத்தில் அவர்களை உறுதிப்படுத்தும். அதற்கு முன் இதே நாளில் நீ கொரியோத்துக்கு சென்று ஜெப ஆலய தலைவனிடம் மக்களை ஒன்றாக கூட்டும்படி சொல்வாய். அதன் பின் எல்லோருக்கும் முன்பாக நான் இங்கே வந்தேன் என்றும் பிரியாவிடையின் போது நான் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்றும் சொல். அவர் ஏன் எங்களிடம் வரவில்லை என்று அவர்கள் நிச்சயமாக கேட்பார்கள். நீ இப்படி பதில் சொல். அந்த மாசற்ற தாய்க்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னாரோ அதை நீங்கள் செய்திருந்தால் அவர் உங்களுக்கு தம்மை காட்டியிருப்பார். நீங்களோ உங்கள் சிநேகத்தின் கடமையில் தவறிவிட்டீர்கள். அதனால் தான் ஆண்டவர் தம்மை காட்டாமல் இருக்கிறார் என்று சொல். இதை செய்வாயா? அது கடினம் ஆண்டவரே, அதை செய்வது கடினம். எங்கள் அனைவரையும் அவர்கள் இதய குஷ்டரோகிகளாக நினைக்கிறார்கள். ஜெப ஆலய தலைவர் நான் சொல்வதை கேட்க மாட்டார். நான் மக்களிடம் பேசவும் அவர் என்னை அனுமதிக்க மாட்டார். அவர் என்னை அடிக்கலாம். இருந்தாலும் நீர் விரும்புவதால் நான் இதை செய்வேன். அந்த மூப்பான மனிதர் தன் தலையை உயர்த்தவில்லை. ஆழ்ந்த சாஷ்டாங்க உணர்வில் அவர் பணிந்தபடியே பேசுகிறார். என்னை பார் அனனியாஸ். அந்த மனிதர் வணக்க உணர்வால் நடுங்கியபடியே நிமிர்ந்து பார்க்கிறார். தபோர் மலையில் தாம் இருந்தது போல சேசு பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறார். ஒளி அவரை சூழ்கிறது. அவருடைய அம்சங்களையும் புன்சிரிப்பையும் மறைக்கிறது. அந்த தாழ்வாரம் எந்த கதவும் அவர் கடந்து போகும்படி அசைக்கப்படாமலே அவர் இல்லாமல் விடப்படுகிறது. அந்த இருவரும் தெய்வீக வெளிப்படுத்தலின் வழியாக முழுவதும் ஆராதனை உள்ளவர்களாக ஆகியுள்ளதால் ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென்.